டியூக் 390 ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லைங்க 2013 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 3 தலைமுறை வந்துருச்சு. நம்ம முன்னாடி வந்து ஜென்ரேஷன் 3 பைக் வந்து இருக்குது. 2024 வருஷத்துக்காக புது அப்டேட்ஸ் நிறையா வந்து KTM வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜென்ரேஷன் 1லேருந்து இப்போ ஜென்ரேஷன் 3 வந்ததில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக ஃபியூச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி டிசைன் வைஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பைக் எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரேஷன் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 3 எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் 1 KTM டியூக் 390. அந்த டைமில் 2013-14 டைமில் இது வந்து பல பேருக்கு வந்து கனவு பைக்காக வந்து இருந்துச்சு. இப்போ பல தலைமுறை கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா வேணும்னா இதோட ஹெட்லைட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இல்லாத மாதிரி தோணலாம். பட் அந்த டைமில் வந்து இது ஒரு ஷார்ப்பான டிசைனில் தான் வந்து லான்ச் ஆனிச்சு 2013-14. ஸோ ஹெட்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் நமக்கு வந்து வெர்டிகலாக வந்து கொடுத்தாங்க. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனுமே வந்து அந்த டைமில் வந்து பெருசாக வந்து இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அது சின்ன பைக் மாதிரி ஒரு ஃபீலை நம்ம கொடுக்குது. பட் அந்த டைமில் வந்து நீட்டான ஒரு லுக்கில் தான் இருந்துச்சு. பட் அதுலேருந்து அப்படியே ஜென்ரேஷன் 2க்கு வந்து நமக்கு வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய அப்டேட் வந்து KTM கொடுத்தாங்க. டிஸ்கோட சைஸை வந்து அதிகமாக கொடுத்தாங்க. பெரிய சைஸ் டிஸ்க் வந்து கொடுத்தாங்க. எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஷார்ப்பாக வந்து மாறிச்சு. இப்போ 1க்கும் 2க்கும் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபியூவல் டேங்கோட எக்ஸ்டென்ஷன்லாம் ஜென்ரேஷன் 2ல் இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக வந்து கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் அது வந்து கொடுத்துச்சு. சீட்டோட ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பெரிய சீட்டாக இருந்துச்சு. குஷனுமே வந்து டெவலப் பண்ணாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் ஜென்ரேஷன் 1ல் வெர்டிகலாக இருந்துச்சு. பட் ஜென்ரேஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஹரிசானலாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. ஸ்விட்ச் கியர்ஸில் வந்து அப்டேட் வந்து கொடுத்தாங்க. டிஸ்கோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆனிச்சு. இதெல்லாம் வந்து ஜென்ரேஷன் 2ல் வந்து இருந்த சேஞ்சஸ். 2024 வருஷத்துக்காக இந்த ஜென்ரேஷன் 3 அப்டேட்டை KTM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கை நம்ம அந்த ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தோன்னே நமக்கு வந்து வித்தியாசம் தெரியுங்க. ஸோ வந்து அந்த டிசைனே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெர்டிகலாக வரும். ப்ளஸ் வந்து ஹெட்லைட்டோட சேர்ந்து நமக்கு வந்து DRL வந்து வரும். பட் ஜென்ரேஷன் 3ல் அப்படியே சைடில் தூக்கி DRL வச்சிட்டாங்க. சென்டரில் ஹெட்லைட் வந்து வருது. நமக்கு வந்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடராக வந்து தெரியும் ஹெட்லைட்டு. பட் இதில் நீட்டான ஒரு லுக்கில் ஒரு ரோபோட்டிக் ஸ்டைலில் பார்த்தோன்னா நச்சுன்னு இருக்க மாதிரி செமையான ஒரு டிசைனில் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் சொல்லியே ஆகணும். ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசானதுனால நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு 1000cc பைக்குக்கு ஈக்குவலான ஒரு டிசைனை 390ல் KTM வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்கும். KTMல சூப்பர் பைக்ஸ் இருக்குது. 1600 290cc பைக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷனை இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஃப்ரேம் எல்லாமே கூட நமக்கு வந்து மாறி இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தான். பட் இந்த புது ஜென்ரேஷனுக்காக வந்து புது ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சப் ஃப்ரேமுமே பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ஆஃப்செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரேஷன் 2, 3 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஜென்ரேஷன் 2ல் ஆஃப்செட் சஸ்பென்ஷன் வந்து கிடையாது. பட் 3ல் ஆஃப்செட் சஸ்பென்ஷன். ஸோ வந்து சஸ்பென்ஷன் சைடில் வந்து வருது. இப்போ ஆஃப்செட்டாக வந்ததுனால நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டாக வந்து மாறி இருக்குது. ஜென்ரேஷன் 2ல் நமக்கு வந்து சைட் ஸ்லங் எக்ஸாஸ்ட்டாக வந்து சைடில் பெருசாக வந்து வரும். பட் இப்போ வண்டியை இன்னும் வேறு லெவலில் காட்டுறதுக்கு செம்ம அக்ரெசிவாக மாற்றுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி செம்மையாக இருக்கும். ஒரு டேர்னிங்லலாம் நம்ம வந்து திரும்பும்போது பார்த்திங்க அப்படின்னா லீன் ஆங்கிள் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக வந்து டேர்ன் பண்ணி செம்மையாக வந்து ரைட் பண்ணலாம். பைக் வந்து முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும்னு வந்து நம்பலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஹெட்லைட்டு ப்ளஸ் வந்து ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே மாறி இருக்குது. நமக்கு வந்து சீட்டோட ப்ரொஃபைலுமே பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ ஜென்ரேஷன் 2வோட நம்ம கம்பேர் பண்ணும்போது 3ல் நமக்கு வந்து குஷன் நல்லா இருக்குது, பெரிய சீட்டாக இருக்குது. பில்லியனுக்குமே கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க சீட்டு. ஸோ இந்த ஸ்ப்ளிட் டைப்பில் தான் சீட்டு வந்து வரும். பட் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பில்லியனு ப்ளஸ் வந்து ரைடர் 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்ச்சுக்காக வந்து சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம உட்காந்து ரைட் பண்ணும்போது ரைடருக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். அதுமாதிரி பில்லியனுக்கும் வந்து ரொம்ப பழைய ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி கொஞ்சம் பெரிய சீட்டாகவும் வந்துருக்கு. கிராப் ரயில் நல்லா உட்காந்து நீட்டாக கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கிற மாதிரி வந்து மாறி இருக்குது. ஸோ KTM டியூக் அப்படின்னாலே அதெல்லாம் ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது, ஒருத்தர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படி இருந்த ஒரு நிலைமை மாறி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பசங்க வந்து ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து சேஞ்சஸ் கொடுத்து தான் இந்த ஜென்ரேஷன் 3 வந்து KTM கொண்டு வந்திருக்காங்க.